ஏய் மக்கா, குழந்தைய தூக்கிட்டு வந்து கண்டவனோட ஊர் சுத்திட்டு இருக்கியா? என்ன விட்டுரு சார். சார் என்னை விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், வேணாம் சார். அம்மா எந்த ஊருக்குமா போகணும்? அண்ணா நான் கல்கத்தா போகணும். என்ன அந்த ஊருக்கு போற பஸ் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்கண்ணா. சரி, இந்த பஸ் ஸ்டாண்டு வேணா, உன்னை நான் மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறேன். அங்கே போய் இறக்க. ஏறுமா. டே குணா, என்னடாச்சு? மங்காவை பிடிச்சிட்டியா? குழந்தைய தூக்கிட்டியா? அண்ணா என்ன மன்னிச்சிடண்ண. எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு மங்காவை காப்பாத்தி கூட்டு போயிட்டானே. அவளை விட்டா எப்படி தப்பிச்சு போயிடுவானு. எப்படியாவது அவளை புடின. குணா, குணா. டேய், நீ குழந்தைய புடிப்பியா மாட்டியா? சும்மா கத்தாதீங்கம்மா. குழந்தை எங்கேயும் போகாது, நான் பாத்துக்கிறேன். பார், எனக்கு அந்த குழந்தை வேணும். மங்காவை தூக்கிடு. நான் பாத்துக்கிறேன். என்ன இது? பூட்டிட்டு போன கதவு திறந்துக்குதே. எங்கடி ஓட பாக்குற? எங்கடி ஓடுற? எங்கடி ஓட பாக்குற? என்கிட்டயே வா.
ஏண்டி எங்களே ஏமாத்த பாக்குறியா? இல்லண்ணே, எங்கடி மங்கா? நிஜமா எனக்கு தெரியாதுண்ணே. நீ போன் பண்ணி சொன்னதுனாலதான் குமார் அண்ணன் கிட்ட இருந்து மங்கா தப்பிச்சு போன விஷயமே எனக்கு தெரியும். சொல்றி, மங்கா எங்கடி? சொல்றி. நிஜமா எனக்கு தெரியாதுண்ணே. மறுபடி போய் சொல்றியா? ஏய், இப்ப மங்கா எங்க இருக்கான்னு நீ கரெக்டா சொல்லல, இப்ப கத்தி எடுத்து உன்னை குத்தி போட்டு போய்கிட்டே இருப்பேன். என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன்னு, மங்கா எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாதுண்ணே. இப்ப மங்காவுக்கு உடனே நீ போன போடுற. ஓடு ஓடு. நம்பரை போடு. போன போடு. போன போடுறே. ஏய், போட சொல்றேன்ல, போடுறே. The subscriber you are calling is switched off. Please try after some time. அண்ணே, மங்காக்கு போன் போட்டா சுவிட்ச் ஆப்னு வருதுண்ணே. ஏய், என்ன என்னைய ஏமாத்த பாக்குறியா? நிஜமா அப்படிதானே வருது. அப்ப இது யார் நம்பரு? சொல்றே, சொல்லு. அது வந்து அண்ணே, இந்த நம்பருக்கு இப்ப நான் கால் பண்றேன். ஏய், மங்கா பேச போறா. அவளுக்கு இங்க நடந்தது எதுவும் தெரியக்கூடாது. நான் லவுட் ஸ்பீக்கர் போட போறேன். அவ எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லு. இல்ல மகளை உன்னை இங்கே குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். இந்தா. ஹலோ செல்வி. மங்கா சொல்லு செல்வி. நீ குமார் அண்ணன் தப்பிச்சிட்டியா? நீ மட்டும் சரியான நேரத்துல போன் பண்ணாம இருந்திருந்தா குமார் அண்ணாட்ட மாட்டி இருப்பேன். எப்படியே தப்பிச்சிட்டேன் செல்வி. ஏய், எங்க இருக்கான்னு கேளு கேளு. இப்ப நீ எங்க இருக்கிற மகா? நான் ஒரு அண்ணன் கூட எங்க ஊருக்கு போறதுக்காக வண்டியில பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கேன் செல்வி. அந்த சிம்ம தூக்கி போட்டுட்டேன். இந்த நம்பர் அவங்க யாருக்கும் தெரியாது. நீ யாருக்கும் கொடுத்துறாத செல்வி. சரி மங்கா, நீ பார்த்து பத்திரமா இரு. நான் போனை வைக்கிறேன். சரி செல்வி. இப்பவே பசங்களை அனுப்பி அவளை தூக்க சொல்றேன். எனக்கு குழந்தை வேணும். அந்த மங்கா சாகணும். சரிண்ணா. ஏய், உள்ள போடி. உள்ள போ. போ உள்ள. ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும் இல்லனா என்ன நடந்திருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என் புள்ளைய காப்பாத்த சரியான நேரத்துல அந்த சாமி தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கு. ஆமா, அந்த ரவுடிங் எதுக்கு உன் குழந்தைய கொல்ல விரட்டினாங்க? ஒரு அரக்கனை நம்பி நான் ஏமாந்துட்டேன். அதனால தானே. சரி, ஊருக்கு போக கையில பணம் ஏதாவது வச்சிருக்கியாமா? இந்தாம்மா,
ஐயோ இல்லண்ணே, நீங்க செஞ்ச உதவியே போதும், பணம்லாம் வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதம்மா. உனக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஒரு பாப்பா இருக்கு. ஆனா என்னோட துரதிருஷ்டம் இப்ப என் பாப்பா என் கூட இல்லம்மா. நான் உன் குழந்தைக்கு பண்ற உதவி மூலமா என் குழந்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறாதாங்கிற ஒரு சின்ன ஆசைதாம்மா. வாங்கிக்கோமா, வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிண்ணே. ஒரு நிமிஷம். அபி சொல்லு அபி. சஞ்சீவ் எங்க இருக்க? நான் ஒரு வேலையா பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருக்கேன். என்ன விஷயம்? காணாம போன நம்ம பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சஞ்சீவ்? அபி, இத பத்தி நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன் அபி. எனக்கு உன் நிலைமை புரியுது சஞ்சீவ். பாப்பா எங்க பாப்பா எங்கன்னு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல அபி. இல்ல, நீ சொல்லாட்டியும் எனக்கே தெரியும் சஞ்சீவ். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். நானும் என்னை கட்டுப்படுத்திக்க தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல சஞ்சீவ். சஞ்சீவ், நான் சொன்னல மங்கா, அவ குழந்தை கூட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. மங்கா குழந்தைய தூக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நம்ம பாப்பாவே நமக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். டேய், குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா? அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக வேற ஆளுங்க அனுப்பிச்சிருக்கேன். எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இதே தானே நீ காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை நம்பி வந்த பாத்தியா? என்ன நானே செருப்பால தான் அடிச்சுக்கணும். எல்லாம் என் நேரம். மேடம், நான் தீவிரமா குழந்தைய தேர்றது உங்களுக்காக இல்ல, என்னோட ஈகோக்காக தான். இத்தனை நாள் நான் போடுற பிச்சை காசை வாங்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தவ இன்னைக்கு என்னையவே எதிர்த்துட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறானா, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? என் ஆளுங்க குழந்தைய கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க மேடம், என்ன நம்புங்க. போடா, நீயும் உன் வாக்கும் உன் ஈகோவும். டேய், நீ எல்லாம் பிச்சை எடுக்கதாண்டா லாயக்கு. போமா. அபி, சரி நீ போன வை, நான் வீட்டுக்கு வந்ததும் பேசுறேன். சரி வாமா, வந்து வண்டியில இரு. ஏய், மங்கா இங்கதான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் தேடுறோம். சரிடா. ஏய், என்னடா அந்த பஸ்ல இருந்தாளா? அந்த பஸ்ல எல்லாம் மச்சே. சரி, நீ அந்த பக்கம் போய் பாரு. சரி, நான் போய் பார்க்கறேன். ஏறுமா, இந்த வண்டி தான். பார்த்து போயிட்டு வா. சரிங்க. ஜாக்கிரதையா கூட்டிட்டு போமா. சரிங்கண்ணே. பார்த்து உட்கார வைங்கண்ணே. சரிங்க சார். சரிம்மா, வண்டி கிளம்ப போகுது, நீ ஏறு. பார்த்து போயிட்டு வா. சரிங்கண்ணே. நல்லா பின்னாடி போய் உட்காந்துக்கோமா. சரிங்க. பார்த்து இறக்கி விட்டுருங்க. சரிங்க சரிங்க.
சரி அப்ப நான் வரேம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அண்ணா, என் குழந்தைய கொல்ல வந்த ரவுடிங்க எப்ப வேணா திரும்பி வந்துருவாங்களான்னு பயமா இருக்குண்ணே. பஸ் கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் கூட இருந்துட்டு போங்கண்ணே. சரிம்மா. என்னடா இந்த பஸ்ல இருந்தாளா? ஏமா, குழந்தைக்கு கொடுக்க பால் ஏதாவது வச்சிருக்கியா? இல்லண்ணே. சரி இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். ஆ? வாடா போ, அந்த பக்கம் வைத்தரலாம் போ. இந்தாம்மா, இந்தா இது உனக்கு சாப்பிட. ரொம்ப நன்றிண்ணே. சரிம்மா. டைம் ஆச்சுன்னா கிளம்பலாம். அண்ணா, பஸ் எடுக்க போறாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கிளம்புங்க. ம் சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிண்ணே. வரேம்மா. ம். இந்த பொண்ணு நான் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே, ஆனா எங்க பார்த்தேன்னு தான் ஞாபகம் வரல. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. இந்தா, இது உன் செயின். இனிமே இது உன் கழுத்திலே தான் இருக்கணும். யாருக்காகவும் இதை கழட்ட தேவையில்ல. பாப்பா, பாப்பா, இவ்வளவு நேரம் என் கூட இருந்தது ஏன் பாப்பாவா? ஏய் ஏய் பாப்பா, ஏய் என் பாப்பா, ஏய் பாப்பா, 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 பாப்பா.